சில மாதங்களுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் மற்றும் அவங்களோட மனைவி சைந்தவி இவங்க 2 பேரும் பிரியும் போது இவங்களை பற்றி பல வதந்திகள் பரவி வந்துச்சு. இவங்க 2 பேருமே தங்களோட திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம், ஆனால் நாங்கள் நண்பர்களாக தான் எங்களோட வாழ்க்கையில் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஜிவி பிரகாஷோட நடவடிக்கையினால தான் சைந்தவி அவங்கள பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஜிவி பிரகாஷ்க்கு நடிகை திவ்ய பாரதி கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வதந்திகள் பரவி வந்துச்சு. இதனால கோபமான சைந்தவி, நாங்கள் 2 பேரும் சில தனிப்பட்ட காரணங்களால் பிரிஞ்சிருக்கிறோம், ஆனால் ஜிவி பிரகாஷ் உண்மையிலேயே நேர்மையானவர் தான், அவரை பற்றி எந்த இடத்துலையும் யாரும் தப்பாக பேசவேனா, எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி கூட வெளிநாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இவங்க 2 பேரும் பிறை தேடும் இரவிலே அப்படிங்கிற பாடலை பாடியிருந்தாங்க. அப்போது அது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில் இப்போ ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி சேர்ந்து நடிக்கிற கிங்ஸ்டன் படத்தோட ப்ரமோஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் ஒரு பேட்டியில் பேசும்போது தன்னை பற்றி பரவி வந்துட்டு இருக்கிற வதந்திகளுக்கு ஜிவி பிரகாஷ் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பேச்சுலர் படத்துக்கு நடிக்கும்போது திவ்ய பாரதி கூட சேர்ந்து நடிச்சனால தான் எனக்கும் சைந்தவிக்கும் பிரச்சனை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது. பேச்சுலர் படத்துக்கு அப்புறம் நான் திவ்ய பாரதியை கிங்ஸ்டன் படத்தில் தான் பார்த்தேன். வெளியில் நாங்கள் மீட் பண்ணது கூட கிடையாது. ஆனாலும் எங்களை பற்றின செய்திகள் வரும்போது திவ்ய பாரதி அந்த மெசேஜை எனக்கு தான் அனுப்புவாங்க. எல்லாரும் என்னை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் எங்களுக்குள்ள இருக்கிற உறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த பேட்டியில் பேச்சுலர் படத்துக்கு அப்புறம் திரும்பவும் திவ்ய பாரதியை ஏன் கிங்ஸ்டன் படத்துலையும் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ், அந்த படத்தில் இந்த விஷுவல் ரொமான்ஸ் எல்லாம் அந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால் இந்த படத்துலையும் திவ்ய பாரதி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைந்தவி எனக்கு ஸ்கூல் டேஸில் இருந்தே தெரியும். சைந்தவிக்கு நல்ல மனசு இருக்குது, ஆனால் சில காரணங்களால் எங்களால் திருமண வாழ்க்கையில் தொடர முடியல. இப்போது நாங்கள் நண்பர்களாக தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீட்டில் எங்கள் மகளோட ராஜ்யம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. வார இறுதியில் என் கூட என் மகள் இருப்பாங்க, மற்ற நாட்களில் அவங்க அம்மா கூட இருப்பாங்க. என் பொண்ணுக்கு என் மேலே அதிக பாசம் இருக்குது, ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. நான் என்ன பண்ணினாலும் ஏன் பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ஜிவி பிரகாஷ் பேசியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பேசின திவ்ய பாரதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் சாரோட சேர்ந்து நடிக்கிறதுனால தப்பாக பேசினாங்க. எனக்கு பிறை தேடும் சாங் ரொம்ப பிடிக்கும். ஜிவி பிரகாஷ் சாரும் சைந்தவி மேமும் ஒன்றா கான்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்மளை டார்கெட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது ரொம்ப அதிகமாயிடுச்சு. குறிப்பாக பொண்ணுங்க தான் ரொம்ப என்னை டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவங்க செம்ம ஜோடி தெரியுமா, ஏன் நீங்கள் போய் இப்படி கெடுத்தீங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் எதுவும் ரிப்ளைலாம் பண்ணவே மாட்டேன், பார்த்துட்டு அப்படியே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்ய பாரதி அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க.